வந்து வந்தி பாட்டிக்கு ஒரு குழந்தை இல்லை, ஆண்மகன் இல்லை. அதனால் ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு அடியார். அதனால் அப்போ இவர் சாமி என்ன பண்ணுறாரு, அந்த வந்தி பாட்டி இருக்கிற இடத்துக்கே கூலின்ட்டு வேலைக்கு ஆள் வேணுமாங்கிற மண்வெட்டி என்னமோ வேலை செய்கிற மாதிரி அப்படி தோலில் போட்டு செல்லுகின்ற பொழுது அம்மா வந்து அவரை அழைத்து என்னப்பா கூலி வேணும்னு சொல்லுகின்ற பொழுது உதிர்ந்த பிட்டுக்கள் தான் கூலியாக வேணும் என்று சொல்ல அம்மாவும் அதுக்கு சரின்னு சொல்ல அவர் வந்து வந்திப்பாட்டிக்கு வேலையாளாக வர்றார். அப்படி வருகின்ற பொழுது அந்த கரையை அடைக்கின்ற பொழுது அவர் எல்லாரும் சரியாக வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவர் மட்டும் வையில் அப்படியே ஓடி ஆடி விளையாடிட்டு கொஞ்சம் படுத்திருக்கிறது, எந்திரிக்கிறது, போய் குதிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டு அரசன் கொஞ்சம் கோபம் வந்து அவரை வந்து பிரம்படி கொடுக்குறார். அதான் பிட்டுக்கு அந்த மண் சுமந்து பிரம்படி பட்டார் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரம்படி சாமிக்கா படம் திரும்ப யாருக்கு பட்டுச்சு, அவருக்கே தான் பட்டுச்சு. அதான் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன்மண்டலத்து ஈசன் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு. எப்படி பாருங்க, மொத்துண்டு எப்படி இருக்குது பாருங்க, நல்லா மொத்தோண்டுண்டா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, உலகே இல்லை. சாமியே மொத்துண்டு அப்படிங்கிறார். மொத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானா என்று சொல்லி அப்படியே அந்த பதிகத்தில் எல்லாம் அவர் பாடுறார். இதெல்லாம் நடந்து அதற்கு பிறகு அரசனுக்கும் அவருடைய நிலைப்பாடு தெரிஞ்சிருது. உடனே அவரை வந்து அவரும் அமைச்சராக இருக்கிறதுக்கு விரும்புறதில்லை. முழுக்க பெருமானுடைய அந்த சிவப்பணிக்கே போயிடுறார். இது அது இடையில வரக்கூடியது. இது அதான்